Taste the Daily. சேர்ந்த ஜெயந்தி என்ற பெண் பிரிந்து சென்ற கணவரிடம் இருந்து தனது மகளை மீட்டு தரக்கோரி மகளிர் காவல் நிலையம் முன்பு மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. தனது புகார் மீது நடவடிக்கை எடுக்காததால் அப்பெண் தீக்குளிக்க முயன்ற நிலையில் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் காவல்துறையினர் மெத்தனத்தால் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் தொழிற்பேட்டையில் டேஜிங் மொபைல்ஸ் நிறுவனத்தை ஊழியர்கள் முற்றுகையிட்டனர். இந்நிறுவனம் ஊழியர்களை பணியிலிருந்து நீக்கிய வழக்கில் ஊழியர்களுக்கான அனைத்து பிழைப்பூதியத்தையும் வழங்க காஞ்சிபுரம் தொழிலாளர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனிடையே டேஜிங் மொபைல்ஸ் நிறுவனம் காலி செய்வதை அறிந்து ஊழியர்கள் முற்றுகையிட்டனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் மின்தடை, மின் கட்டணம் உள்ளிட்டவற்றால் தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டு பல்லாயிரக்கணக்கானோரின் வேலைவாய்ப்பு பறிபோவதாக புகார் எழுந்துள்ளது. கம்பெனியும் வேலை கொடுக்கல, எங்களை வேலை கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் செட்டில்மெண்ட்டு இல்லை பேச்சுவார்த்தை பண்ணி ஏதாச்சும் பண்ணோம். இதெல்லாம் பண்ணாமல் இப்போ திருட்டுத்தனமாக மிஷின் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் அமைந்துள்ள 52 அடி வராகியம்மன் கோயிலில் நாகபஞ்சமி விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் வராகியம்மனும் பவானியம்மனும் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். ஏராளமான பக்தர்கள் வாழை இலையில் பச்சரிசி கொட்டி தேங்காயில் விளக்கேற்றி நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் கிராமத்தில் தெருவிளக்குகள் எரியாததை கண்டித்து அக்கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் தீப்பந்தம் ஏற்றியும் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதிகாரிகள் தங்களின் கோரிக்கைகள் குறித்து நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டிய அவர்கள், ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் ஊராட்சி நிர்வாகம் தெருவிளக்குகளை பொருத்தாமல் அதிலும் முறைகேடு செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பருத்தி செடிகளை பூச்சிகள் தாக்கி பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. ஏக்கர் ஒன்றுக்கு 20 முதல் 30,000 ரூபாய் வரை செலவு செய்து 5,350 ஹெக்டேரில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் கடும் வெயில் மற்றும் விட்டு பெய்த மழையால் சப்பாத்தி பூச்சிகள் தாக்கி மகசூலில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் வேளாண் துறை அலட்சியத்தால் அனைத்து விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சப்பாத்தி பூச்சி அதிகமாக தாக்கிட்டு சீசன் மாறி வருதுன்னா மழை அடிக்கடி பெஞ்சிட்டு இருக்கு. மாதத்தில் ஒரு 2 டைமும் 3 டைமும் நம்ம மருந்து அடிக்க வேண்டியதாக இருக்குது. பருத்தி விலையை எதிர்பார்த்த மாதிரி பருத்தி கவர்மெண்ட் சரியான விலையும் கொடுக்கல. எங்களுக்கு கிட்டத்தட்ட ஏக்கருக்கு 30,000 40,000 செலவாயிடுச்சு. ஆனால் போட்ட பருத்தி காசு என்ன எடுக்கவும் இல்லை. திரும்ப நம்ம பருத்திலே செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை நம்பி தான் இருக்கிறோம். ஒரு ஏக்கருக்கு 40,000 செலவு பண்ணி நாங்கள் என்ன போட்ட முதலே